வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவருடைய ஒய்ஃப் தான் முதல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம், நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்து கிட்டத்தட்ட இது நடந்தது பாத்தீங்கன்னா நேற்று இரவு நள்ளிரவு ஒரு 2 மணி அளவுல இது நடந்திருக்கு. அது தெரிஞ்ச உடனே அவர் ஒரு 1 hour கழிச்சு அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆமா, ரெண்டு பேரும் பிரிய போறோம், இந்த நிகழ்வை யாரும் சங்கடப்படுத்திடாதீங்க, எங்க ரெண்டு பேத்துக்கும் இதுக்கு மேல ஒட்ட வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஏன்னா தனுஷ், ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஏஆர் ரகுமான் நிறைய, அதுக்கப்புறம் இமான் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புரிதல் விட்டு கொடுக்கறதும் இல்லாததான் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறும் போது அவங்களோட வளர்ச்சியும் கம்மியாயிட்டு இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல புரிதலோட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அந்த புரிதலும் விட்டு கொடுக்கறதும் தான் அவங்களோட வாழ்க்கையை வெகு தூரம் கொண்டு போகுது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 29 வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. நான் 30 வருஷம் ஒன்னா வாழுவோம் அப்படின்னு நான் 30வது ஆனிவர்சரி கொண்டாடுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு. எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2 பெண் குழந்தைகள் இருக்கு, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு அவனும் ஓரளவுக்கு லைஃப் தனியா நின்று கைட் பண்ற அளவுக்கு வந்துட்டான். இருந்தாலும் 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன் கிட்டத்தட்ட கல்யாண ஏஜுக்கு ஏத்த பையனா இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுகளும் ஓரளவுக்கு பெரிய அளவுல இருக்காங்க. 29 வருஷம் ஒன்னா வாழ்ந்த அவங்களுக்கு என்ன புரிதல் இல்லாம போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இது ஏஆர் ரகுமான், பானு அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். என்ன அப்படின்னா, தொடர் விவாகரத்து, தொடர் டைவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். இதை தடுக்கணும் அப்படின்னா 2 பேரும் நல்ல ஒரு புரிதலோட தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அதை நோக்கி அவங்க பயணிச்சாங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரவே கூடாது. அப்படி வந்தா உட்காந்து பேசும்போது அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையா வாழ்றதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இனி வருங்காலத்துல யாரும் டைவர்ஸ்ங்கிற அந்த ஒரு விஷயத்த இல்லாம அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கோ அதை பத்தி யோசிச்சு ஒத்துமையா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல்ல இதுதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோல இணைவோம். நன்றி, வணக்கம்.